பள்ளிப்புறம் வண்டி 5 நிமிஷம் நிக்கும் சார். அது மேல நிக்காது, போயிட்டே இருக்கும். ஆமா. கொலை பண்ணிட்டா கொலை பண்ணிட்டா யார் கொலை பண்ணிட்டா? அம்மா கொலை பண்ணிட்டா. கொலை பண்ணிட்டா கொலை பண்ணிட்டா கொலை பண்ணிட்டா கொலை பண்ணிட்டா கொலை பண்ணிட்டா யார கொலை பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டா இல்லைங்க, கோலா பாண்டா. ஆமா, ஊருக்கு புதுசா நீங்க பொண்டாட்டி வேணுமா? இந்த ஊர்ல ரொம்ப நல்லா இருக்கு சார். 50 பைசா தான். பொண்டாட்டினா பொண்டாட்டி, அதே இந்த ஊர்ல இப்படிதான் சார் சொல்லுவானுங்க. என்ன ஊருப்பா இது? ஐ பொண்டாட்டி நாகலிங்க. ஆமா, நீ எங்க இந்த பக்கம் வந்த? எங்க இந்த பக்கமா? நீ என்ன அழைக்கணும், பஸ்ல உட்காந்துக்கிட்டு என்னையே விசாரிக்கிறேன். என்ன விஷயம்? என்ன விஷயமா? இன்னைக்கு இதே ஊர்ல உங்க மருமக பிள்ளைக்கு கல்யாணம். சுப்பிரமணியத்துக்கா? யாருக்கு? சுப்பிரமணியத்துக்கா? ஆமா. வண்டி நிறுப்பண்டி. கங்கா போச்சிய சத்தியம் ராணி எங்க பிள்ளை. ஐயோ, வண்டியை நிறுத்தப்பா. ஓஹோ, இதை இப்படி சொல்லாமா? இதுதானே பிரேமா கல்யாண மண்டபம். பாபா இன்விடேஷன் கொடுத்தானா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஹோட்டல்ல வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் தாத்தா, நீங்க ஃபுல் ஆயிட்டீங்க. யூ ஆர் a foolங்கறீங்களா? ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். யூ ஆல் ஆர் fools. பாபுடா, அட பாவி, எங்களையும் ஏமாத்திட்டியே. நான் ஊரை ஏமாத்த நீங்க வேணும், ஆனா உங்களை ஏமாத்த இந்த கல்கி அவதாரம் வேண்டாமா? ஆமா, அந்த மேனேஜர் என்ன சொல்றார்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், நான் இன்னும் ஜாதியில் கூட பார்க்காம அவன் அப்படியே பிரியாணி பண்ணி சாப்பிட்டுடுவேன். குழந்தைகளா, உங்களுக்கெல்லாம் சாப்பிடுற போது 2 அப்பளம் போடணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன். சமயக்கார வந்தாச்சு, சாப்பிடுற இடத்த கூட கழுவி விட்டாச்சு. ஆனா சமைக்கிறதுக்கு சாமான்கள் வரலையேடா ராஜா. அப்போ சாப்பாடு கிடையாது. குழந்தைகிட்ட அடி வாங்கி வச்சுட்டானே. என்னடா தண்ணி காட்டுறீங்க? பிள்ளையாரப்பா, நல்லபடியா காப்பாத்துப்பா. சார், உங்களை தான் சார் நான் தேடிட்டு வரேன். கும்பர போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. நீ குறுக்க வந்துட்டு என்ன சொல்றீங்கப்பா? அது இல்லைங்க, உங்களை தேடி நான் வீட்டுக்கு போனேன். அங்க இல்ல, நாங்க சத்தத்துக்கு போறதாக சொன்னாங்க. இப்படி வந்தனா நான் உங்களை பார்த்துட்டு. என்ன விஷயம்? அது வந்து எனக்கு கல்யாணம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் கல்யாணத்துக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்க சத்தத்தை கொடுத்தா போதும். சத்திரம் தானே? ஆமா, கொடுத்துருவோம். 2 நாளைக்கு வாடகை 1800 ரூபாய் போட்டோம். பண்ட பாத்திரங்கள் நானே கொடுத்துடுறேன். உனக்கு வேற என்ன ஏற்பாடு வேணா நானே பண்ணி தரேன். ஐயா, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? கல்யாணம் எப்போ, எந்த மாசம்? மாசம் வந்து ஏப்ரல் மாசம் தானே? ஆமா, கொடுத்துருவோம். என்ன தேதி? தேதியை சொல்லிட்டு போயேன்பா, என்ன அவசரம்? அது இல்லைங்க, என்னங்க நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதின்னு சொல்றதுக்குள்ளேயே நீங்க எங்கேயோ போயிட்டீங்களே. தமாஸ்காரரு. அப்புறம் சார் வந்து என்ன சார் இது சொல்லிக்காம கொள்ளிக்காம போன அப்படி? பின்ன என்னப்பா, ஏப்ரல் மாசத்துல 30 தேதி இருக்கு. உனக்கு அந்த 1ஆம் தேதி தவிர வேற தேதியே கிடைக்கலையா? ஏன் சார், அன்னைக்கு உங்க சத்தம் காலியா இல்லையா? காலியா இருக்கு, ஆனா நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல. சார், என் ஜாதகத்துப்படி அந்த 1ஆம் தேதி தான் சார் ராசியான நாடு. என் ஜாதகப்படி அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ராசி இல்லாத நாளப்பா. எங்கிட்டேவா சார்? உங்களை நான் என் சித்தப்பாவா நினைச்சு கேட்கிறேன். போன வருஷம் ஒருத்தன் பெரியப்பான்னு சொல்லி ஏமாத்தினா, இந்த வருஷம் இவன் சித்தப்பாங்கிறான். சித்தப்பாவும் வேண்டாம், பெரியப்பாவும் வேண்டாம். எந்த அப்பனுக்கு நான் சத்திரம் கொடுக்கவா இல்ல. அளவிடப்பா. தப்பா சொல்லி போட்டு உங்க அப்பா ஃப்ரெண்டா?
இந்த மனுஷன் எங்க அப்பா கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி வத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஆளை ஒரு வழி பண்ணிடலாமா? ஓகே, எப்படிடா? பொறுத்திருந்து பாரு. ஹலோ, என்னப்பா? வாங்க சார். ஊரை ஏமாத்துற பாபு யாரை ஏமாத்த இங்க நின்னுட்டு இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என்ன சார் இது? என்னப்பா உங்க கையெல்லாம் இப்படி நடுங்குது? எங்கப்பா நடக்குது? என்ன சார் இது கை இப்படி நடுங்குது இல்லங்கிறீங்க? சார், நீங்க எதுக்கும் ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கங்க. டேய், வத்த வாங்க போற நீ? பொய்யா பேச. சரி, நான் தான் போய் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்களேன். உங்க கை நடுங்கிறத பார்த்தா எங்க உடம்பே நடுங்குது சார். வேலிக்கு வானம் சாட்சியா? சரி, ஒரு சின்ன பந்தயம். இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க கை நடுங்கலன்னு அர்த்தம். என்னப்பா பந்தயம்? ஜெயிச்சு காட்டுறேன். நான் கண்ணை திறந்துகிட்டே செய்யறத நீங்க கண்ணை மூடிக்கிட்டே செய்யணும். முடியுமா? எங்க? நான் ரெடி. செஞ்சு காட்டு. டேய், வாங்கடா. கை எப்படி வச்சுக்க. 1 2 3 4 இப்படி செய்றீங்களா? இதுல என்னப்பா கஷ்டம்? இத நீங்க கண்ணை மூடிக்கிட்டு செய்யும் போது உங்க கை நடுங்கி என் கையில அடிச்சிருச்சுன்னா உங்க கை நடுங்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். நான் எது வரைக்கும் எண்ணணும்? ஒரு 100. நீ உன் கையை கிட்ட கொண்டு வரக்கூடாது. மாட்டேன், இவங்க சாட்சி. ஆனா நீங்க கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஓகே, நான் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 25 26 27 46 47 48 49 50 56 57 58 59 60 61. டேய், கூட்டம் சேர்ந்து போச்சுடா. 70 71 72 73 74 75 90 91 92. டேய் சோரா, இங்க ஒரு பைத்திய ரயில் ஓடி பாடும். சரியான பைத்தியம். ஐயோ பாவம். வாங்கடா டேய். டேய், மாட்டிக்கிட்ட ஓடுறா. ஓடுறா டேய். கால் சொல்லிக்க. ஓடுறா. ஓடுறா டேய். அவனேதான். நம்ம சத்திரத்து மேனேஜரா? பார்த்தா உதப்பாரு. நைஸா நழுவிடலாமா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துடுச்சு. நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். கல்யாணம் நடந்த இடத்துல கதாகாலட்சேபம் பண்ண வச்சுட்டானே மேனேஜர் சார். கத்த முடியலையா, வயசாயிடுச்சு. நான் என்ன சொல்லிக்கிட்டேன், நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். இன்னைக்கு இங்க கல்யாணம் கிடையாது. ஒரு பையன் மேரேஜ் இன்விடேஷன் அடிச்சு எல்லாரும் ஏப்ரூவல் பண்ணிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க. சொல்லி சொல்லி என் வாய் வலிக்குதுயா. இத புடிங்க. என்னது இது? இந்த டேப் ரெக்கார்டர்ல இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே டேப் பண்ணிருக்க. இனிமே யாராவது வந்து கேட்டா வாயால சொல்லாம இத போட்டு காட்டுங்க. சங்கர நாடு சரீர
விழா வரா வர விழா வரா. இன்று ஏப்ரல் முட்டாள் தினம். யாரோ நம்மை ஏமாற்றி விட்டார். அதனால இங்கு கல்யாணம் இல்லை. பிரியாணியோட சாப்பாடு போடுறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. எல்லாம் ரெடிடா கண்ணா, கோழி மட்டும் வரல. கோழி எப்போ வரும்? முட்டை போட்டப்புறம் வரும். கண்ணா, ம்? திடீர்னு ஒரு கால் வந்து நிக்கிறது. அந்த காலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்து சொல்றியா? கடங்காரன். கடன் வாசிக்கிறவரு. கடன் வாசிக்கிறவரை தான் நீ கடங்காரன்னியா? நான் நிஜமான கடங்காரன் நினைச்சு பயந்துட்டேன். எங்கடா போயிருந்த எத்தனை நேரமா? பாட்டு கச்சேரி தான் இல்லைன்னு சொல்லிட்டு மாடியில சீட்டு கச்சேரிக்கு போயிருந்தேன். பாயிண்ட்டுக்கு 1 பைசா. ரோம் நகரமே பத்து எறிகிற போது நீரோ மன்ன பிடில் வாசிச்சான். அவன் அப்பவாத வாசிச்சானே. உங்க தரித்திரம் உலகமே இருந்தாலும் விடியாது. உங்க மூஞ்சிக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொன்னப்பவே சந்தேகப்பட்டேன். ஏமாத்ததான் போறான்னு. பாகே, என்ன ஏமாத்துறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே உங்க அப்பா 2000 ரூபாய் வரதட்சணையா தரேன்னு சொன்னா. ஆச்சு வருஷம் 30 ஆச்சு. காசி யாத்திரைக்கு வாங்கின செருப்புலயே 10 ரூபாய் பாக்கி இருக்கு. பாப்பா, இங்க வா. நீதானே அந்த பாகவதர் கூட வந்த பொண்ணு? ஆமா சார். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடு. சரிங்க சார். மத்தவங்களை நான் ஃபூல் பண்ணுவேன், ஆனா கூடிய வரைக்கும் ஃபீல் பண்ண விட மாட்டேன். உங்ககிட்ட பேசினபடி மீதி தொகை 1800 இதில் வைத்துள்ளேன். பெற்றுக்கொள்ளவும் சிரமத்திற்கு மன்னிக்கவும். பாபு. பாகேஸ்வரி, பாடாம பணம் வாங்கினா அது என்னுடைய திறமைக்கே இழுக்கு இல்லையா? பாடி இருந்தா தந்திருக்க மாட்டாங்க. பாடானால தந்தா